தான் வெற்றி பெற்றால் போதைப்பொருள் என்ற வார்த்தையே இருக்காது என ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் ஆற்றங்கரை பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் கஞ்சா இல்லாத மாவட்டமாக ராமநாதபுரத்தை மாற்றுவேன் என உறுதியளித்தார். கச்சத்தீவு பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தவும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும், விவசாயிகள் நடுத்தர குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் பாடுபடுவேன் என கூறினார். தமிழ்நாடே டெல்லியோட தொடர்பு இல்லாம தானே இருக்கு. இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஏற்று பேசிட்டு இருக்காங்க இவங்க. அதனால இப்ப ராமநாதபுரத்தில் தாமக ஜெயிக்க போது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கோட்டையில கொடியேற்ற போகாங்க. ஏற்கனவே தெரியும், டெல்லியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொடர்பு ரொம்ப நெருக்கமான, நான் சுவிசோல சொல்றது மாதிரி அம்மாவுக்கு ஒரு பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதனால என்ன வேணாலும் அவங்க நினைக்கிறது இவங்க நினைக்க எல்லாமே ராமநாதபுரத்துல கண்டிப்பாக நீங்க பெரிய லெவல்ல கடந்த 50 வருஷத்துல ஏதாவது மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். ராமநாதபுரம் மாவட்டம் கேட்டீங்கன்னா சேதுபதி மன்னர்கள் ஆண்ட மாவட்டம். எவ்வளவு பெரிய ராமேஸ்வரம் கோயில இருந்து திருப்புல்லானி, உத்தரகோசமங்கை அவ்வளவு மக்கள் செழிப்பாக வாழ்ந்த மாவட்டம். தண்ணி அவ்வளவு முப்போகம விளைஞ்ச மாவட்டம். இதை ஏதோ காரணங்களால பின்னோக்கி போயிட்டு பின்னடைந்த மாவட்டமா நம்ம சொல்றோம். கண்டிப்பா இல்ல, மழையெல்லாம் நல்லா தான் பெய்யுது, தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம ஆள்றவங்க மக்கள்கிட்ட தேவையானதை கொண்டு போய் சேர்க்கல. இப்ப மக்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தை முதன்மையான மாவட்டமா 234 தொகுதியில நம்பர் 1 தொகுதியா கண்டிப்பா இந்த வாரம் 5 வருஷத்துல மாத்தி காட்டுவோம். நாங்க வெற்றி பெற்ற உடனே முதல்ல செய்யக்கூடியது கஞ்சான்க வார்த்தைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அந்த வார்த்தையே நம்ம காதுல கேட்க கூடாது. அதைத்தான் முதல் வேலையா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்.